ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? இது எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரோடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ஸ்வீட். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் அசத்திடுங்க. அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுருங்க. ரொம்ப கொலைய வேக வேணாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு அரை கிளாஸ் ரவை எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதில் வந்து கீ எதுவும் ஆட் பண்ண வேணாம். ரவையும் கருகிற அளவுக்கு சிம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றி அதை நல்லா கரைய விடுங்க. இதுக்கு கம்பி பதம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவையை வந்து இதில் சேர்த்து நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கிளறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இந்த பாசிப்பருப்பு ரவையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க. இதில் வந்து எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறமா இந்த பாசிப்பருப்பில் உள்ள தண்ணியிலே நம்ம ரவை வெந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியில் ஆட் பண்ண வேணாம். பாசிப்பருப்பு ரவையை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு பொங்கல் ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ வந்து நல்லா லிக்யூடாக வந்துருச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி ஆட் பண்ணவே வேணாம். இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூ வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ரொம்ப பிடிக்குமா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அது மாதிரி தேங்காய் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கீ வந்து எடுத்துக்கோங்க. கீ வந்துட்டு நம்ம ஏன்னா நட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி போட போகிறோம். அப்போ கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எவ்வளோ கீ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் முந்திரி பருப்பு தான் ரோஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ கீயோடு சேர்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக பார்க்கும்போதே அல்வா மாதிரி வந்திருக்கும். இது வந்து பேனில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். இது நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் உட்காரு. நான் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்தின மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருடைய ஃபேவரட் டிஷ்ஷாக ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.